நாங்களும் இந்த மண்ணில் பிறந்த குடிமகன் தானே, எங்களுக்கு சட்டப்படி எல்லா உரிமையும் கொடுக்கணும்ல. நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் நாங்கள் தேவைப்படும். அப்போ நாங்கள் யாரு? நாங்கள் ஓட்டு போடாதவ அவங்க ஜெயிச்சாங்க. பணம் வச்சுட்டு உள்ள ஏசி ரூம்ல படுத்து நிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நடு ரோட்ல பத்து நிக்கிறோம்ல, ரொம்ப நன்றி. அவர் நான் எங்க கூட பிறந்தவரு, சகோதரி, தாய்மாரு இது மாதிரி கேட்கிறாருல, ஓட்டு கேட்கிறாருல. நீங்க எங்க கூட பிறந்த ரத்தம் கேட்கிறாரு, ரத்தம் தான் அப்படி பத்து நிக்குது. சத்தியமா நாங்க ஓட்டு போட மாட்டோம். எவன் வந்து கேட்டாலும் ஓட்டு கிடையாது. எங்களுக்கு சரியான பதில் வரணும். எங்க ஓட்டுல தானே அவங்க ஜெயிச்சாங்க. இத்தனை வருஷமா அவங்க வீட்டுல தானே இருந்தாங்க. இப்ப சிஎம்மா யாரால ஆனாங்க? அவங்க நாங்க ஓட்டு போட்டதுனாலதான் அவங்க சிஎம்மா ஆனாங்க. பிளாட்பாரத்துல 5 நாளா உக்காந்து நிக்கிறோம். அப்ப இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நியாயம் இல்ல இந்த சென்னையில. கமிஷனர் எங்களை பார்த்து பின்னாடி கேட்ல போயிடுறாரு. எங்களுக்கு எதுவுமே வேணாம். நீங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாத்துங்க. உங்க ஆட்சி முடிய போகுது, நீங்க செய்வீங்கன்னு நாங்க 4.5 வருஷம் வெயிட் பண்ணோம். சேகர் பாபு சொல்றாங்க அப்படி அதுங்க அப்படிதான் 2 நாள் 1 நாள் இருப்பாங்க, அப்புறம் ஓடிடுவாங்க. 5 நாள் வந்து ரோட்ல படுத்துன்னு இருக்கிறோம். நாங்க ஏற்கனவே ஆங்கிலேயர்கிட்ட கொத்தடிமைகளா இருந்தது போல நமக்கு நாம இப்ப கொத்தடிமைகளா எங்களை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அரசாங்கம் எங்களுக்கு வேணாம். நிரந்தரம் இல்லாமல் எங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. சட்டசபையில உட்காந்துக்கிறது கூட எங்களை வந்து பார்க்கல. எல்லார் கண்ணையும் கட்டிட்டு இதுதான் விடியலாட்சின்றாங்க. மக்களை தயவு செஞ்சு கேளுங்க, கண்ணை திறந்து பாருங்க. நம்மளுக்கான விடியலாட்சி இது கிடையாது. நீங்க எங்களுக்காக ஒரே ஒரு குரல் மட்டும் கொடுங்க, போதும், நாங்க இருக்கோம்னு. என்னப்பா 4 நாளா ஆகுது, எங்களுக்கு ஒரு பதிலும் வரல. என்னதான் இதுக்கு நீடிச்சுன்னா போவோம்மா? இது ஒரு இதுவேன்றதே இல்லையா எங்களுக்கு இன்னும்? சொல்லுங்க. குழந்தைங்களாம் விட்டு வந்து உக்காந்து நிற்கிறோம். 1ஆம் தேதியிலேருந்து அதுக்கு முன்னேத்துலேருந்து நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். எந்த தலைவரும் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இப்படியே உக்காந்துன்னு தான் நல்லாவா இருக்குதுப்பா? சொல்லுங்க. வேலை வேணும்லப்பா எங்களுக்கு. எல்லாருக்கும் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு, எங்களுக்கு மட்டும் ஏன்பா செய்ய மாட்டாரு? என்னப்பா ஆயிடுச்சு? எதுனா முடிவு. நாங்களும் எவ்வளோ முயற்சியும் அழுகுறோம், கதுறோம். எவ்வளோ ஜனங்கள்லாம் வர பசி பட்டியமா மழையில காத்துல உட்காந்துனோம். அடிக்கிற வெயில் கூட வீட்டு ஞாபகம் இல்லாத உட்காந்துன வேலை தான் வேணும்ன்ட்டு எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்கப்பா. எதுனா கேட்டு நீங்க தான் செய்யணும். நாங்கள் கொரோனாவில் வேலை செஞ்சுருக்கோம். நான் கொரோனா ஒரு வீட்லேயும் குப்பை நாங்கள் தான் போய் எடுப்போம். யாரும் பயப்படுவாங்க அந்த கொரோனா பேப்பர் போய் எடுக்கிறது கூட. கொரோனா ஹாஸ்பிட்டல் செக் பண்ணுவாங்க, அதை எடுக்கிறது கூட நாங்கள் தான் போய் எடுப்போம். பக்கத்தில் வரவங்க கூட எங்களை பார்த்து தள்ளி போவாங்க. நாங்கள் கை குளோஸும் போட மாட்டோம். அப்படிலாம் நாங்கள் வேலை செஞ்சுக்கோம். நான் ஒரு தண்ணியிலே வேலை செஞ்சுருக்கோம். அந்த தண்ணியிலே வேலை செஞ்சு எங்களை பார்க்கல. ஐயா என்ன சொன்னார்? வந்த உடனே அங்கே துப்பு படையினர் முதல்ல கையெழுத்து நான் போடுறேன்னு சொன்னார். இது வரைக்கும் போடவில்லை. 4.5 வருஷம் ஆகுது. இப்போ எங்களை நடுத்தோட்டில் உட்கார வச்சுக்கிறாரு. ஏன்பா 1 நாள் 2 நாள் போட்டு நாங்கள் நிரந்தரம் பண்ணி கேட்குறோம். எல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் 20 வருஷம் 10 வருஷம் 16 வருஷம் 18 வருஷம்லாம் இருக்கிறாங்க. எது கேட்குறோம்? எங்கள் உரிமையை தானே நாங்கள் கேட்குறோம். ஏன் அது போட்டா என்ன? நாங்கள் என்ன கஷ்டப்படாத பார்க்குறோமா? சொல்லு. இத்தனை வருஷம் 6000த்துலன்னு சேர்ந்து நிற்கிறோம். ஐயா 3000 தான் என் கையில் வரும். அதிலே நாங்கள் குடும்பத்தை பார்த்துப்போம். இப்போ இந்த நேரத்துக்கு தான் இப்போதான் சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சந்தோஷப்பட்டோம். அதுல கொஞ்சம் வீட்டு வாடகை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனோம், கொஞ்சம் வசதி பார்க்கறதுக்கு. இந்த நேரத்துல இப்படி போட்டா நாங்க என்னையா பண்றோம்? நடு ரோட்ல தான் வர முடியும். இந்த வேலைக்காக அதுக்கு தான் வந்தோம். சரி, நாங்க போய் நேரத்துக்கு நாங்க இருந்தா ரோடு சுத்தம் ஆகும். சரியா? நாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? நீ எடுத்துருவியா குப்பிய? இல்ல உங்க வீட்டுல இருந்து இறங்கி எடுத்துருவாங்களா? யாரு எடுப்பாங்க? அடிமட்டல இருக்கும் தான் நாங்க எடுப்போம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நடு ரோட்ல பத்து நிக்கிறோம்ல, ரொம்ப நன்றி. அவர் நான் எங்க கூட பிறந்தவரு, சகோதரி, தாய்மாரு இது மாதிரி கேட்கிறாருல, ஓட்டு கேட்கிறாருல. நீங்க எங்க கூட பிறந்த ரத்தம் கேட்கிறாரு, ரத்தம் தான் அப்படி பத்து நிக்குது. சத்தியமா நாங்க ஓட்டு போட மாட்டோம். எவன் வந்து கேட்டாலும் ஓட்டு கிடையாது. இதுதான் எங்களுக்கு சரியான பதில் வரணும். இந்த பதில் வரலாம் எவனா தான் இறங்கி வரட்டும். 4 நாளா உட்காந்துட்டு இருக்கோம். இங்க சோறு இல்லாம தண்ணி இல்லாம எல்லாம் இல்லாம நாங்க அவஸ்தைப்பட்டு இருக்கோம். பெண்கள் எல்லாருமே சரி, எங்களோட சேர்ந்த ஆண்களும் சேர்ந்து இருக்காங்க. 10-18 வருஷமா நாங்க இத்தனை வரைக்கும் குப்பாளுற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அவர் எங்களுக்கு நிரந்தர பண்ணி எங்களுக்கு தரல. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னுவாங்க. உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கே வேலை கிடையாது. வெளியில இருந்து வர வச்சு அவங்கள மேல நிக்க வச்சு எங்களை கீழே தள்ளுற பாக்குறாங்க.
அவங்கள விரட்டி அடிக்கணும். எங்களுக்கு எங்கள் நாட்டில் எங்களுக்கு உரிமையான வேலையை எங்களுக்கு தரணும். இதுதான் நாங்கள் அவர்கிட்ட கேட்கறது. விடியல் ஆட்சின்றாங்க, இன்னும் விடியல் ஆட்சி வரல. எங்களுக்கான விடியல் ஆட்சி வரவே கிடையாது. எல்லார் கண்ணையும் கட்டிட்டு இதுதான் விடியல் ஆட்சின்றாங்க. மக்களை தயவு செஞ்சு கேளுங்க, கண்ணை திறந்து பாருங்க. நம்மளுக்கான விடியல் ஆட்சி இது கிடையாது. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எங்கேயோ போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இது விடியல் ஆட்சி கிடையாது. நீங்க எங்களுக்காக ஒரே ஒரு குரல் மட்டும் கொடுங்க, போதும், நாங்க இருக்கோம்னு. இப்போ வந்து கவர்மெண்ட்ல கார்பரேஷனா எங்களை வேலைக்கு எடுத்துட்டு 15 வருஷம் 16 வருஷமா நாங்க வேலை செய்யறோம். அவர் சிவிஎம் ஐயா என்ன சொன்னாரு, இந்த எதிர்கட்சியா இருக்கும் போது அவர் சொன்னாரு, நான் பதவிக்கு வந்ததா தூய்மை பணியாளருக்கு தான் கையெழுத்து நான் போடுவேன் வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியை அவர் ஆட்சியை முடிய போகுது, ஆனா நிறைவேற்றல. எங்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து எங்க கிட்ட ஓட்டை வாங்கிக்கின்னு எங்க வாக்குறுதியை அவர் நிறைவேற்றல. நாங்க 16-17 வருஷமா வேலை செய்யறோம். இதை நம்பிதான் எங்க குடும்பம் இருக்குது. எங்க குழந்தைங்களை வளர்க்குறோம், வாடகை கட்டுறோம், நாங்க சாப்பிட்றோம். திடீர்னு எங்களுக்கு சம்பளம் இந்த 16 வருஷத்துல இப்பதான் எங்களுக்கு 23,000 சம்பளம் கொடுக்குறாங்க. திடீர்னு எங்களை இட்டுன்னு போயிட்டு கான்ட்ராக்ட் மையத்துல விட்டு எங்களுக்கு 16,000 சம்பளம்னு சொல்றாங்க. நாங்க கான்ட்ராக்ட் மையத்துக்கு நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு இதே வேலை வேணும். அவரு சொன்னார் இல்ல, நான் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து உங்களுக்கு பணி நிரந்தரம்ட்டு. எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும். மழை அடிச்சாலும் காத்து அடிச்சாலும் நாங்க இங்கதான் இருப்போம். 5 நாளா நாங்க போராட்டம் பண்றோம். எங்களை வந்து யாரும் பார்க்கல, எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, எங்களை ஒரு பொருளாவே நினைக்கல. நாங்களும் இந்த மண்ணுல பிறந்த குடிமகன் தானே, எங்களுக்கு சட்டப்படி எல்லா உரிமையும் கொடுக்கணும்ல. நாங்க ஓட்டு போடுறதுக்கு மட்டும் நாங்க தேவைப்படும். அப்ப நாங்க யாரு? நாங்க ஓட்டு போடாதவ அவங்க ஜெயிச்சாங்க. எங்க ஓட்டுல தானே அவங்க ஜெயிச்சாங்க. இத்தனை வருஷமா அவங்க வீட்டுல தானே இருந்தாங்க. இப்ப சிஎம்மா யாரால ஆனாங்க? அவங்க நாங்க ஓட்டு போட்டதுனாலதான் அவங்க சிஎம்மா ஆனாங்க. அப்ப இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நியாயம் இல்லை இந்த சென்னையில. எங்களை தூக்கி குப்பை தட்டில போட்ட மாதிரி போட்டு உட்கார வச்சுக்கிறாரு. வெயிலும் காலையில தண்ணி இல்லாம பட்டினி பசுமாக்குறோம். கை கால் ஒன்று நாங்க 15 வருஷம் நாங்க எப்போ வந்துருப்போம். எங்களை சக்கியா பீஞ்சு தூக்கி ஓரமா போட்டாங்க. இப்போ எங்களை வானான்றாங்க. பிரேட்ல எதுக்கு உண்ணும் எங்களை தைக்கமே சொல்லுங்க. நாங்க இவங்க என்ன பண்ணோம்? இவங்க சொத்து சொக்கத்தையா கேட்கறோம், இல்ல இவங்க பணத்தை நாங்க கேட்கறோம்? எங்க உரிமை தானே நாங்க கேட்கறோம். அப்போ இவங்க வர சொல்ல சுண்ணாம்பு போடணும், துடைக்கணும், இதெல்லாம் கேட்கலன்னு எங்க கேட்கறாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு உதவி பண்ண மாட்டாங்களே. எந்த அதிகாரம் வந்து என்னன்னு கேட்கல இது வரைக்கும். கான்ட்ராக்ட் விட்டுக்கிறாங்க. இதை சேகர் பாபா கூட தான் அப்படி பண்றாரு. மேயரும் அப்படி பண்றாங்க. அவங்களும் அதனால பெரிய சுண்ணாம்பு போடுவோம். இப்போதைக்கு அவங்களும் உதவி தள்ளிட்டாங்க. எங்களை ஒரு குப்பை தொட்டியா தள்ளி வச்சிருக்காங்க பிளாட்பாரத்துல. எங்களை என்னன்னு கேட்க கூட நாதி இல்லாம உட்காந்துக்கிறோம். இந்த கதி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. எங்களை இந்த நிலைமையில உட்கார வராரு அண்ணா வராரு. அவரு தான் வந்து எங்களை நிலத்து செய்யறாரான்னு பாக்குறோம், கொடுப்பாரான்னு பாக்குறோம். எந்த கட்சி இது வரைக்கும் கார்பரேஷன் எங்களை எதுவுமே கேட்கல. ஸ்டாலின் போற அவங்க புள்ள வந்து போனாரு, அவரும் எங்களை கேட்கல, அவரும் கேட்கல. இவரும் நாங்க உள்ள கமிஷனுக்கார எங்களை பார்த்து பின்னாடி கேட்ல போயிடுறாரு. இருந்து பார்த்துட்டு ஓடிடுவாங்க. இப்படிதான் கத்துவாங்க. 2 நாள் 1 நாள் இருப்பாங்க. சேகர் பாபு சொல்றாங்க அப்படிதான், அதுங்க அப்படிதான் 2 நாள் 1 நாள் இருப்பாங்க, அப்புறம் ஓடிடுவாங்க. அதை விடுங்க அப்படின்றாராம். செத்தாலும் நாங்க இங்கதான் இருப்போம். இது 1 இல்லை 2 நம்ம போக மாட்டோம். ஏன்னா நாங்க இதை நம்பிதான் கடன் வாங்கிடுறோம். எங்க பிள்ளைங்க எங்களுக்கு புத்தம் சரி கிடையாது. இதை நம்பிதான் நாங்க போய்க்கிறோம். எங்க வகுத்துல வச்சு அவர் நல்லா இருப்பாரு, அவங்க பிள்ளை வீட்டுல நல்லா இருக்குமா? இருக்க மாட்டாங்க. நாங்க சென்னை மாநகராட்சியில பணிபுரிகிறோம். நாங்க தூய்மை பணியாளர்கள். இங்க இருந்து எங்க வாழ்வாதாரத்துக்காக நாங்க ரிப்பன் பில்டிங் முற்றுகையிட்டு நாங்க இங்க வந்து அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்க 4 நாளாக இங்க இருக்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டு இனி வரைக்கும் எங்களுக்கு யாருமே செவி சாக்கல. இதே அரசாங்கத்துக்கு பார்வையில நாங்க உக்காந்துக்கிறோம். எவ்வளோ கமிஷனர்ல இருந்து மேல அதிகாரி எல்லாமே வராங்க. ஒருத்தர் கூட அவங்க பார்வை எங்க மேல படவே இல்லை. நாங்க இத்தனைக்கும் தூய்மை பணியாளர்கள். இந்த உலகத்துக்கே கோசம் நாங்க எல்லா கஷ்டத்தையும் நாங்க ஏத்துக்கொண்டு நாங்க அவங்களுக்கு அவ்வளோ வேலை செய்தோம். இன்னைக்கு நாங்க எங்க இருக்கிறோம் என்னான்னு கூட எங்களுக்கு கேள்வி முறை இல்லாத படிக்க இருக்கிறோம். எங்க குழந்தைங்களை எல்லாரையும் விட்டுட்டு நான் இங்க வந்து கிடக்குறோம். யாருமே செவி சாய்க்கல. நாங்க என்ன கேட்டோம்? அவரு வந்தா ஏடிஎம்க்கு இருக்க போது ஆட்சியில எடப்ப பழனிசாமி இருக்க போது கோர்ட்டுடைய ஆர்டரை வந்து நீங்க எடுக்காதீங்க. இந்த தூய்மை பணியாளரை நான் வந்து ஆட்சிக்கு வந்து இன்னும் 2 மாதத்திலே பணி இருந்து நான் படுத்துவேன்ட்டு அவர் கைப்பாட லெட்டர்பாடோடு எங்களுக்கு எழுதி கொடுத்தாரு. அவர் அதுக்கும் செவி சாய்க்கல. நாங்க பணி நிரந்தரம் தான் கேட்குறோம். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ராம்கி கான்ட்ராக்ட் பிரைவேட் கான்ட்ராக்ட் போய் 16,000க்கு எங்களை வேலை செய்ய சொல்றாங்க. இப்போ விற்கிற விலைவாசிக்கு
நான் ஒரு வாடகையே 5000, சும்மா ஒரே ஒரு ரூமுக்கே 5000. நான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நாங்கள் வாடகை கட்டுறதா, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறதா, நான் எல்லா விலைவாசி இருக்குது. அந்த 16000 ரூபாய்க்கு நாங்களாம் ஒன்றுமே முடியாது. நான் அந்த ராம்கி கான்ட்ராக்டர் 16000 ரூபாய் எங்களுக்கு சம்பளம் கொடுத்தா அதுலேயே 2000 ரூபாய் அவன் பிடிப்பு எடுக்கிறான், பிஎஃப் இஎஸ்சின்ட்டு. ஆனால் இந்த மாநகராட்சி அதை ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மேன்மையாக பேசுகிறாங்க. உங்களுக்கு அதான் உங்களுக்கு பிடிமானம் இருக்குது இல்லை காசு, நான் அவங்க நல்ல சலுகை தானே செய்கிறாங்கன்ட்டு மேயர் பிரியாவாமா அந்த அம்மாவும் சொல்லிக்கிறாங்க. நான் உங்களுக்கு நல்லது தான் நாங்கள் வாய்ப்பு செய்தோம், எதுக்கு இந்த வேலையை வேணான்றீங்க, எதுக்கு அந்த கான்ட்ராக்ட் வேணானுங்க. நாங்கள் கான்ட்ராக்டில் போனோட தான் எங்களை ஒரு ஆள் 2 ஆள் வேலையை நான் ஒரே ஆளை செய்து சாவடிக்க வைப்பாங்க. இல்லைன்னா ஒரு இடத்துக்கு இப்போ நாங்கள் எல்லா வேலையை விட்டுட்டு வந்து இங்கே நடுத்தரில் உட்காங்க. ஆனால் அதே கான்ட்ராக்டு ராம்கி கான்ட்ராக்டுகள் ஒரு தெருவில் 6 பேரை போட்டு வேலை செய்து இன்னைக்கு எல்லாமே இந்த சென்னை முழுவதுமே குப்பியாக தான் இருக்குது. ஆனால் மேயர் பிரியாவுக்கு அந்த கான்ட்ராக்டுக்கு ராம்கி கான்ட்ராக்ட் தான் சுத்தமாக வேலை செய்கிறாங்கன்றாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் ஒர்க்கு தான் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். நாங்கள் எல்லா இடத்துல 10 வருஷமாக வேலை செய்யணும். பப்ளிக்கெல்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஏன் நீங்கள் குப்பை எடுக்க வரல, என்ன ஆச்சு உங்களுக்கு, எதுனால வரல அப்படின்ன போது நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு 30ஆம் தேதியோட எங்களுக்கு வந்து நீங்கள் எனிலம் ஸ்டாப் இல்லை, இப்போ நாங்கள் கையெழுத்து போட போது உங்களுதெல்லாம் நோட் புக்கு உங்களது பேப்பர் எல்லாமே போயிடுச்சு ரிப்பன் பில்டிங்கு, நீங்கள் எங்களுடைய கார்பரேஷன் ஒர்க்கர் இல்லை, போய் சேர்ந்தா நீங்கள் போய் தனியாருக்கு போய் வேலை செய்யுங்க கான்ட்ராக்ட்லன்னா. எங்களால் முடியாது, நாங்கள் 10 வருஷம் சர்வீஸில் இருக்கிறோம், எங்கள் சர்வீஸ் என்ன ஆச்சு, இந்த 10 வருஷம் சர்வீஸ் காசுனா நீங்கள் கொடுக்குறீங்களா, நீங்கள் கொடுங்க, நாங்கள் அதுக்கேற்ற இது நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், அது அப்பாற பிரச்சனை. எதுவும் இல்லாத நீங்கள் தனிப்பட்ட முறை எங்களை எடுத்துன்னு ஒரு ராம்கி கார்டை பிரியாரிட்டி கார்டை கொடுத்துக்கு நீங்கள் யார், நாங்கள் தான் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு போய் நாங்கள் வேலை செய்து இனிமேட்டு நாங்கள் வேலை செய்து அந்த 1500 ரூபாய் போயிட்டு நாங்கள் வந்து சேர்த்து வச்சு நாங்கள் வாங்குறதுக்கு அப்படி ஒரு வாழ்வாதமே வேணாம். எங்களுக்கு பணி நிரந்தரம் படுத்துட்டோம். இன்னைக்கு வந்து இங்கே 3000 ஜனம் வந்து இந்த கடைசியிலேருந்து அந்த ரிப்பன் பில்டிங்கு கேட்டு வரைக்கும் அமர்ந்துக்கிறாங்க. இங்கேயே நாங்கள் சாப்பிட்றது, இங்கேயே நாங்கள் எல்லாமே இங்கே தான் நடக்குது. எங்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதி கூட இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, இதே எவ்வளோ ஆளுங்க அதிகாரி இது உள்ளே போகிறாங்க காரில், ஒருத்தர் கூட எங்கள் மேலே செவியம் சாய்க்கல, கண்ணெடுத்து பார்க்கவும் மாட்டுறாங்க. நாங்கள் என்ன அவ்வளோ பாவ மாட்டோம் மக்களுங்களா, நாங்கள் என்ன கேட்டோம், பணி நின்று தானே கேட்டோம், நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே நாங்கள் நிறைவேற்றுங்கன்னு கேட்குறோம். நாங்கள் தப்பாக கேட்கலையே. கொரோனா காலத்தில் கஷ்டப்பட்டோம், அப்போல்லாம் எங்களுக்கு அவ்வளோ உதவி சொன்னீங்க. அம்மா நீங்க கொரோனா பத்தி எல்லாம் பண்ணீங்கன்ட்டு வரதா போயே நாங்க கஷ்டப்பட்டோம். எவ்வளோ பஸ் இல்லாத ஒன்னும் இல்லாத அந்த குப்பை ஆட்டோவே வந்து அவங்க வீட்டான வந்து எடுத்துக்கிட்டு போய் விட்டுட்டு ஆபீஸ்ல வேலை செஞ்சு திருப்பி அந்த குப்பை ஆட்டோல எடுத்துன்னு அவங்க வீட்டான விடுவாங்க. அப்பெல்லாம் நாங்க தெரிஞ்சோமா தூய்மை பணியாளரு. இப்பதான் எங்களுக்கு தெரியலையா, எங்க வாழ்வாரத்துக்கு இப்படி பறிச்சு இப்படி நம்ம நடு ரோட்ல உட்காந்துக்கிறோமே, ஏன் என்ன எதனால நாங்க எதுவும் கேட்கலையே. எங்களுக்கு பணி நிரந்தரம் படுத்து தானே கேட்குறோம். எல்லாமே ஏழை மக்கள் தான், எல்லாமே வந்து தாயின்றீங்க. இந்த கொளத்தூர் தொகுதி என் தாய் வீடுன்றீங்க. இந்த தாயெல்லாம் இங்கே நடு ரோட்டில் உட்காந்து இன்னைக்கு கலங்குறோம். நாங்கள் எங்களோட கஷ்டத்துக்கு உங்களுக்கு காதும் கேட்கல, கண்ணும் தெரியல. நாங்கள் எதுவும் கேட்கலையே உங்களை. நீங்களை பணி நிரந்தரம் பண்ணோன்ட்டு எங்கள் கோரிக்கை அவர் தயவோடு எடுத்துக்கின்னு நாங்கள் இந்த பணி நிரந்தரத்தை எங்களுக்கு பண்ணி கொடுக்கபடி அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும். அதுதான் நாங்கள் கேட்குறோம். நன்றி, வணக்கம். அதோட இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் விளங்க மாட்டோம், எந்த தீர்வும் தெரியாது. எங்கெங்கே போறாரு அவர், எங்களை ஒரு 1/2 hour வந்து எங்களை இங்கே ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாம். ஏன் அன்னைக்கு எங்களுக்கு சொன்னவருக்கு இன்னைக்கு எங்களுக்கு சொல்றதுக்கு முடிவு இல்லையா? அதுதான் எங்களோட கோரிக்கை. அவர் வந்து எங்களை பார்க்கணும். நாங்கள் சாகுற வரைக்கும் இங்கே தான் இருப்போம். எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாதான் நாங்கள் இங்கேருந்து போவோம். அது வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். உங்களுக்கு என்ன இந்த ரோட்டில் இருக்கிறீங்க, எங்கள் வீட்டில் இல்லையா, குழந்தைங்க குட்டியெல்லாம் விட்டு நாங்கள் வந்து இங்கே கிடக்குறோம். அவர் மட்டும் சொகுசு அங்கே இருக்க. அவர் எங்களை ஒரு வார்த்தை கேட்கல. அன்னைக்கு எங்களுக்கு 100 நாள் திட்டத்தில் எங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னார். வந்தது உங்களுக்கு பண்ணுறேன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் எங்களை எதுவும் கேட்கல. எங்களுக்கு ஒரு எதுவுமே பண்ணலை, தூய்மையாக பண்ணலை. வெள்ளத்தில் வேலை செஞ்சோம், கொரோனால செஞ்சோம், எல்லாத்துலேயும் செஞ்சோம். எதுக்குமே எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு. நாங்கள் தான் செஞ்சோன்னாங்க, எங்களுக்கு எதுவுமே இல்லை. இப்போ அது எல்லாம் ஓரமாக்கிட்டாங்க. நாங்கள் செஞ்சதெல்லாம் போயிடுச்சு. தொடர்ந்து இது 4வது நாளாக எங்களுடைய போராட்டம்ன்றது தொடர்ந்துட்டு இருக்கு. மழையோ வெயிலோ எதுவும் இருந்தாலும் சரி, எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிடுறதா இல்லை. நாங்கள் கேட்குறது எங்களுடைய உரிமைகளை தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். முதல்வர் கொடுத்த 19/1/2021 கடிதப்படி எங்களை பணி நிரந்தரப்படுத்தணுன்றது தான் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக வச்சு நாங்கள் இப்போ இந்த மழை காலம்னு கூட பார்க்காம மழை பெய்யுது.
அதுன்னு கூட பார்க்காம நாங்கள் பொருட்படுத்தாமல் நாங்கள் இப்போ போராட்டத்தில் இருக்கோம். இது எத்தனை நாள் ஆனாலும் இந்த போராட்டன்றது தொடரும். ஒரு நல்ல முடிவு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்லை. யாரும் வந்து எங்களை என்ன ஏதுன்னு பார்க்கல. எங்கள் குழந்தைங்கள விட்டு குடும்பத்தை விட்டு 5 நாளா மழையில காத்துல வெயில்ல சாப்பாடு இல்லாத தூக்கம் இல்லாத நிம்மதி இல்லாத நாங்கள் அழுவுறோம். எங்களுக்கு ஒரு நியாயம் இல்லை, எங்களுக்கு ஒரு நீதி இல்லை, எங்களுக்கு எதுவும் ஒரு பதில் சொல்லணும். எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். பணி நிரந்தரம் கொடுத்தாதான் நாங்கள் போவோம். இந்த சென்னை மாநகராட்சி எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கணும். இது வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாங்கள் நடுத்தருவிலே இருக்கிறோம். இன்னும் எத்தனை நாள்? 10 நாள் இல்லை, 1 மாசம் 2 மாசம் கூட நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் ஐயா. எங்களுக்கு எதுவுமே வேணாம். நீங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாத்துங்க. உங்க ஆட்சி முடிய போகுது, நீங்க செய்வீங்கன்னு நாங்க 4.5 வருஷம் வெயிட் பண்ணோம். இனிமே எங்களால முடியல. நாங்க எங்க உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். நீங்க சொன்ன வாக்குறுதி, நீங்க என்ன சொன்னீங்க? தூய்மை பணி எதிர்கட்சியா இருக்கும் போது கையெழுத்து உங்களுக்கு தாமா. உங்களை நம்பி தான் நாங்க ஓட்டு போட்டு இன்னைக்கு நடு தெருவுல ரோட்ல பிளாட்பாரத்துல வந்து உக்காந்து கிடக்குறோம். எவ்வளவு கொட்டுது மழை. எல்லாம் பொம்பளைங்க, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். எதுவுமே எங்களுக்கு முடியல. எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை, எங்களுக்கு வேலையே இல்லை. திடீர்னு எங்களை நடுத்தருவில் குப்பை போல தூக்கி போட்டாங்க. நாங்கள் என்ன வேலை கேட்குறோம்? நாங்கள் என்ன போலீஸ் வேலை செய்கிறோமா, டாக்டர் வேலை செய்யுமா, இல்லை வேற எதனா அதிகாரம் பேங்க்ல வேலை செய்கிறோமா? குப்பை வர்ற வேலை செய்கிறோம். இந்த வேலையில கூட எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும். மழை நான் இன்னைக்கு 4வது நாள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மழை என்ன புயல் காற்று என்ன அடித்தாலும் வந்து வெயில்லையும் இது நாள் வரைக்கும் இருந்துட்டோம். இன்னிலேருந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மழையிலையும் நாங்கள் இருக்கிறோன்னாக்கா இதுக்கு வந்து நாங்கள் வந்து போராட்டத்துலேருந்து நாங்கள் வந்து விடுபட்டதா இல்லை. எங்களுக்கு நிரந்தர பணி வேணுன்றதுக்காக தான் நாங்கள் இது கஷ்டப்பட்டுருக்குறோம். எவ்வளோ கஷ்டத்துலேயே இருந்துட்டோம். இது ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு எங்களுக்கு பொறுப்பெடுத்தாமல் நாங்கள் இருக்கிறோம். இனிமேலும் வந்து இதுக்கு வந்து என்ன புயல் காற்று என்ன வெயில் என்ன மழை என்ன அடித்தாலும் நாங்கள் இதுலேருந்து விடுபடுறதா இல்லை. இதுக்கு தமிழக முதல்வர் வந்து எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுன்றதுக்காக நாங்கள் இது பண்ணுறோம். பார்க்குறீங்களா எப்படி இருக்கு பாரு, நாங்கள் எப்படி இருக்கோம் பாரு. 4 நாள் எப்படியே தான் இந்த வேஷத்தோடு தான் நாங்கள் இருக்கோம். சரிங்களா? எங்களுக்கு ஒன்றுமே இன்னும் பதில் சொல்லாத இன்னமும் எங்களை மூடி படிச்சுட்டு தான் உக்காந்துருக்குறாங்க. 1-2 நாள் இருக்க சொல்ல சரியான முடிவு சொல்லணும். பேச்சுவார்த்தை தான் நடக்குதுன்னு கீழேருந்து மேலே வரைக்கும் பேச்சுவார்த்தை தான் நடக்குது. அதுக்கு சரியான பதிலும் எங்களுக்கு வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் நாங்கள் ஆனால் நாங்கள் போராடுவோம். சாகுற கூட போராடுவோம். அவர் செத்தாதான் மனசு குளிராக இருக்குதுன்னா நாங்கள் சாவோம் மழையில் கூட. சரிங்களா? நாங்கள் மழைன்னு கூட பார்க்காத மேலே தார்பாய் போட்டு நாங்கள் உட்காந்துக்கிறோம் பார்ப்பா. எதுக்காக? எங்களுக்கு நிரந்தர பணி வேணும்னு கோசம் தான் நாங்கள் இங்கே உட்காந்து காத்துன்னு கிடக்குறோம். 4 நாளாவது எங்களுக்கு ஒரு முடிவு கூட வரல. மேயர் பிரியாவும் எங்களை பார்க்கல, சேகர் அமைச்சரும் எங்களை பார்க்கல, அப்புறம் வந்து கமிஷனரும் எங்களை பார்க்கல, சட்டசபையில் உட்காந்துக்கிறவரு கூட எங்களை வந்து பார்க்கல. இது வரைக்கும் எந்த அதிகாரியும் எங்களை பார்க்கவே இல்லை, எங்கள் கோரிக்கை நிறைவேற்றவே இல்லை. 4 நாளாவது இந்த மழையில கூட நாங்கள் வெளியில ஓடாத கொள்ளாத நாங்கள் பந்தல் போட்ட மாதிரி உட்காந்து கிடக்குறோம். இதுக்காக எங்களுக்கு நிரந்தர பணி அவர் போட்டே ஆகணும். அவரு நாங்கள் நிரந்தர பணி இல்லாத நாங்கள் போகவே மாட்டோம் பண்ணாங்க. இதுமாரி 10 ஆண்டு சேர்ந்தவங்களுக்கு பணி நிரந்தர பணி படுத்துறேன்டாங்களே. எங்களுக்கு இதுமாரி நடுத்தரில் நிற்க வச்சிட்டாரப்பா. ஒரு நல்ல செய்தி சொல்லுவார எங்களுக்குன்னு காத்து நிற்கிறோம். குழந்தைகளை விட்டு பிள்ளைங்களை விட்டு புருஷனை விட்டு எங்களுக்கெல்லாம் எந்த சம்பாதனை இல்லையாப்பா. புருஷன் இருந்தோம் எங்களுக்கெல்லாம் புரோஜனம் இல்லாத நாங்கள் இந்த வேலைக்கு வரோம். இந்த வேலையில தான் நாங்கள் பச்சைன்னு ஒரு குடி சோறுனா சாப்பிட்டு நல்லா இருக்கிறோம். ஆனால் இதுலேயே மண்ணை போட்டால் நாங்கள் எப்படி வாக்கு குத்த மாரி நிறைவேற்றணுமா நிறைவேற்றக்கூடாதா? இதுக்கு தான் ஓட்டு வாங்கினாரா எங்ககிட்ட? உங்களுக்கு நிரந்தர பணி ஆக்குறேன்னு சொல்லி வாக்கு குத்துவர். இந்த மாதிரி எங்களை ரோட்டில் நிற்க வச்சிட்டாரப்பா. அது ஐயா இது நியாயமா நீதியா? எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு என்ன தண்டனை இது? 5 நாள் வந்து ரோட்டில் படுத்துன்னு இருக்கிறோம். நாங்கள் எந்த ஒரு அதிகாரியும் வந்து எங்களை பார்க்கல. எங்களை எந்த அதிகாரியும் என்னன்னு விசாரிக்கல, கேட்கல. அவங்களா உக்காஞ்சி பார்த்துட்டு ஓடிட்டோன்னு சொல்கிறாங்களே கோசம். மற்ற எந்த ஆதரவும் எங்களுக்கு பண்ணலை. வேவாத வெயில் மேலேயோ அணில கீழேயோ அணில எங்களால் உட்கார முடியல, நிற்க முடியல. அந்த அனலில் நாங்கள் பத்துன்னு கிடக்குறோம். இது கூடமா அவருக்கு தெரியாதா? சொல்லுங்க. பணி நிரந்தரம் பண்றேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து கையெழுத்து போட்டுட்டு இன்னைக்கு எங்களை குப்பை மாதிரி வெளியே தூக்கி போட்டுட்டாங்க. எங்க போராட்டம் பண்ணாலும் எங்களை பொருட்டாவே நினைக்கல. போலீஸ்காரங்கக்கிட்ட அடி வாங்கினது, எங்க எல்லாருமே அடி வாங்கினது, லேடிஸ்லேருந்து ஜென்ஸு மட்டும் அடி வாங்கினது, அவ்வளோ பேச்சு வாங்கிட்டு இங்கே இருக்க குமரக்கு ஒரு கமிஷனரு
ஒரு நைட்டு கூட எங்க நிம்மதியா இருக்க கூடாத குப்பை மாதிரி காலைல 1ஆம் தேதி அதுமா உங்களுக்கு வேலை இல்லை இல்லை ராம்கி கான்ட்ராக்ட்ல செஞ்சு இத்தனை வருஷமா செஞ்சுட்டு இப்போ எப்படி ராம்கி கான்ட்ராக்ட்ல போக முடியும் எங்களால? 23,000 எங்க பாரதி அண்ணா எங்களுக்கு வக்கீல் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து அவர் உண்ணாவிரதம் இருந்து அந்த வாங்கி கொடுத்த காசை 1 வருஷமா நான் நிம்மதியா வாங்கல, அனுபவிக்கல. இல்ல எங்க வீட்டுல நான் ஒண்டி தான் சம்பாதிக்கிறேன். என் பசங்களை நான் தான் படிக்க வைக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை. இந்த வேலை நம்பி தான் நான் இருக்கிறேன். இதுக்கு முடிவு தெரியற மட்டும் இங்கேருந்து எந்த லேடிஸோ ஜென்ஸோ யாருமே போக மாட்டாங்க. எங்க உயிர் போனா கூட இங்கேருந்து நாங்க யாரும் போக மாட்டோம். எங்களுக்கு நல்ல வழியை காமிங்க முதலமைச்சர். நல்லா இந்த ஆட்சி அவர் ஆட்சி வேணும்னு நினைச்சாருன்னா எங்களுக்கு நல்ல முடிவு வேணும். இல்லைன்னா அவரு எடப்பாடி தூக்கி குப்பையில போட்ட மாதிரி அவரையே தூக்கி போடுறது எங்களுக்கு 5 நிமிஷம் ஆகாது. இங்க இருக்க பொம்பளைங்க வந்து பெண்சிங்க அம்மா குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இந்த வேலை தான் நமக்கு, இந்த வேலை தான் இதுவு, நாங்க எல்லாம் கஷ்டத்துல இருந்தா வந்தோம், நிம்மதியா வரல. இனி பணம் வச்சுட்டு உள்ள ஏசி ரூம்ல படுத்துன்னு இருக்கிறாங்க. எங்க கிட்ட எதுவுமே இல்ல. ரோட்ல குப்பை மாதிரி எங்களுக்கு பிளாட்பாரத்துல 5 நாளா உக்காந்து நிற்கிறோம். இது கொஞ்சம் வழியை காமிங்க. 10-15 வருஷமா தற்காலிகமா நாங்க வேலை செய்யறோம்பா. இந்த 31ஆம் தேதி எந்த ஒரு அறிக்கை இல்லாம எங்களை வந்து கான்ட்ராக்ட்ல நீங்க போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. 15 வருஷம் 10 வருஷம் செஞ்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபிஎப்ல இருந்தா கூட எங்களுக்கு ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ கிடைச்சிருக்கோம். நாங்கள் ஒரு பெட்டி கடையாச்சும் வச்சிருப்போம். எதுவுமே இல்லாமல் திடீர்னு நீங்கள் கான்ட்ராக்டில் போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு 2001 வந்து உங்களை நிரந்தரமாக்குறேன்னு சொன்னாங்க. 2024 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தினத்தந்தி பேப்பரில் வந்து உயர்நீதிமன்றமே எங்களுக்கு நிரந்தர பணி ஆக்கிட்டோன்னு சொன்னாங்க. திடீர்னு வந்து இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கனாக்கா உங்களை வந்து கான்ட்ராக்டுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வாழ்வாதாரத்தை சுரண்டி சாப்பிடுறதுக்கு ஆப்ரேஷன். நாங்கள் கான்ட்ராக்டுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் முதல்வர் அவர்கள் வந்து எங்கள் கோரிக்கைகளை ஏற்று எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை கொடுப்பார் என்று நாங்கள் இந்த இடத்துல வந்து காத்து கொண்டு இருக்கிறோம். இதில் மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் நாங்கள் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். நாங்கள் செத்தாலும் வாழ்ந்தாலும் இந்த இடத்துல தான் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து நிரந்தர பணி ஆக்குற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து சரியான குடிநீர் கிடையாது, சரியான உணவு கிடையாது, கழிப்பிடம் கிடையாது. நாங்கள் அனாதையாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஏற்கனவே ஆங்கிலேயர்கிட்ட கொத்தடிமைகளாக இருந்தது போல் நமக்கு நாமே இப்போ கொத்தடிமைகளாக எங்களை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அரசாங்கம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு ஐயா அவர்கள் இறங்கி வந்து எங்களுக்கு வந்து நிரந்தர பணி ஆக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அவர்கள் வேண்டுறோம். சரிங்களா? நிரந்தரம் இல்லாமல் எங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. கொரோனா வர்தா புயலெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம். அதுக்காக நாங்கள் உரிமை கோரி போராட்டம் பண்ணுறோம். அதனால் ஐயா எங்கள் எல்லா பெண்களுடைய கஷ்டத்தையும் பார்த்து இறங்கி வந்து எங்களுக்கு உதவி செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம்.